சட்டங்கிறது வக்கீல் தான் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லவே சொல்லாதீங்க. எல்லா மக்களுக்கும் சட்டங்கள் தெரியணும் அப்படின்றதான் என்னோட ஒரு விஷயம். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் அப் கம்பெனிஸில் இருக்க எல்லாத்துலேயும் இருக்க ஒரு மேஜரான ஒரு ஃப்ளா இருக்குது சார். நீங்கள் வந்துட்டு சப்போஸ் ஒரு ஓனர்லேருந்து இன்னொரு ஓனருக்கு போயிட்டாங்க செஞ்சுட்டாங்க அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்குன்னா அப்போ நீங்கள் தாராளமாக நீங்கள் வந்துட்டு லேபர் கோர்ட்டில் போய் அப்ரோச் பண்ணலாம் சார். இன்வெஸ்டிகேஷன் பண்ணி வந்து கால் பண்ணி கூப்பிட வருவாங்க, போலீஸ் ஸ்டேஷன் வர சொல்லுவாங்க. நீங்கள் அந்த ஆவணங்கள் அப்படின்றத பார்த்தா மெயினாக ஃபஸ்ட்டு வந்து பார்க்க வேண்டியது அந்த கம்பெனி எத்தனை வருஷமாக இருக்குது அப்படின்றத ஒன்று இன்ஃபார்ம் பண்ணிட்டு அந்த போலீஸ் ஸ்டேஷன் எந்த மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டுக்கு போகிறாங்கன்றதை இன்ஃபார்ம் பண்ணலாம். அங்கே நீங்கள் ஒரு அட்வொகேட்டை வச்சு நீங்கள் முறையிடலாம். இப்போ போக்குவரத்து உடையில் இருக்கக்கூடிய காவலர்கள் இல்லாமல் மற்ற ஆட்கள் வந்து வண்டியை வந்து இது பண்ண முடியுமா? இப்போ கஞ்சா இருக்குது, வண்டியில் ஏதோ ஒரு இது இருக்குது, ஸ்மக்லிங் பொருள் இருக்குது, இல்லை தேவையில்ல இல்லீகல் பொருள் ஏதாவது ஒன்று இருக்குன்னா அவங்க தாராளமாக அதை ஃபோட்டோ எடுத்து தாராளமாக வண்டி சீசர் அப்பே பண்ணலாம் சார். சில பேர் வந்துட்டு பெரிய ஆளுங்கன்னா கூட சார் அட்வொகேட் அப்படின்னா ஒரு சொட்டு கீழே வருவாங்க, வந்து பேசுவாங்க. ஒருத்தவங்க பேசுகிறது சரியாக தவறா சட்ட ரீதியாக என்ன பண்ண முடியும் பண்ண முடியாதுன்றது தெரிஞ்சிச்சுனாலே ஒரு ஸ்டெப் பேக் வாங்குவாங்க எல்லாருமே. மக்கள் 369 நேயர்களுக்கு வணக்கம். மக்கள் அன்றாட வாழ்க்கையில் நிறைய சட்ட சிக்கல்களை சந்திக்கிறாங்க. அதோட விழிப்புணர்வை ஏற்படுத்துகிற மாதிரியான விஷயங்களை பேசுகிறதுக்காக நம்ம கூட ஹைகோர்ட் லாயர் கார்த்திக் சார் வந்திருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போது ஸ்டார்ட் அப் கம்பெனிலாம் இருக்காங்க, இப்போ வந்து ப்ரைவேட் கம்பெனிஸ் எல்லாம் இருக்காங்க. அதில் வந்து நம்ம வேலை பார்க்குறோம் அப்படிங்கிற பட்சத்தில் அது நிறைய ஆட்கள் வந்து கை மாறும், அடுத்தடுத்து வந்து ஓனர்ஷிப் மாறிட்டே இருக்கும். அப்படி மாறிட்டே இருக்கும்போது அங்கே வேலை பார்க்குற அந்த ஊழியர்களுக்கான அந்த ஊதியத்தை வந்து யார் நிர்ணயம் பண்ணுறது, யார் வந்து அதை கரெக்டாக வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறது அப்படிங்கிறது இருக்குல்ல. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் அப் கம்பெனிஸில் இருக்க எல்லாத்துலேயும் இருக்க ஒரு மேஜரான ஒரு ஃப்ளா இருக்குது சார். நீங்கள் வந்துட்டு இதனால தான் ஸ்டார்ட் அப் கம்பெனிக்கு சில பீப்புளெலாம் உள்ளே போகும்போது கொஞ்சம் யோசிப்பாங்க. ஏன்னா வேலைகள் நாளைக்கு நிரந்தரமாக இருக்குமா இல்லையான்ற கொஸ்டின் தான் எல்லாரும் மைண்ட்லேயே இருக்கும். ஸோ அதனால தான் எல்லாருமே செக்யூரிட்டி ரீசன்ஸ்க்காக பெரிய பெரிய கம்பெனியாக இருந்தாலும் பரவாயில்லன்னு போவாங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் எல்லாமே இருக்கும்போது நிறைய வந்து பார்த்திங்கன்னா பீப்புள் இப்போ ஒரு 2 மாதம் வேலை பார்ப்பாங்க, திடீர்னு வெளியே போன்றுவாங்க. இவங்க இதில் அக்ரிமெண்ட் எதுவுமே ரொம்ப அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காது. பட் எப்போவுமே நீங்கள் ஒரு எம்எஸ்எம்இயில் நீங்கள் போய் ஒரு சின்ன ஸ்டார்ட் அப்லேயே இல்லை ஏதோ போய் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா அக்ரிமெண்ட் இருக்க கம்பெனியில் போய் ஜாயின் பண்ணுங்கன்றது என்னோட ஒரு சின்ன ப்ரைவேட் கம்பெனியாக இருந்தாலும் அக்ரிமெண்ட்டோட ப்ராப்பராக இருந்து என்ன இருக்கும், நாளைக்கு பிரச்சனைகள் ஆச்சுன்னா என்ன இதாக இருக்கும், இதோட டேர்ன் ஓவர் எவ்வளோ இருக்குது, இல்லை இது வந்துட்டு எப்படி எவ்வளோ நாள் நல்லா இருக்குமா, கம்பெனி ஸ்கோப் எப்படி இருக்கும் அப்படின்றதெல்லாம் கொஞ்சம் டிசைட் பண்ணிட்டு ஒரு கம்பெனி போய் ஜாயின் பண்ணுங்கன்றது என்னோட ஒரு சின்ன கருத்தாக இருக்கும். அது இல்லாமல் சப்போஸ் இந்த மாதிரி ஆயிடுச்சு, சப்போஸ் ஒரு ஓனர்லேருந்து இன்னொரு ஓனருக்கு போயிட்டாங்க செஞ்சுட்டாங்க அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்குன்னா அப்போ நீங்கள் தாராளமாக நீங்கள் வந்துட்டு லேபர் கோர்ட்டில் போய் அப்ரோச் பண்ணலாம் சார். லேபர் கோர்ட்டில் அப்ரோச் பண்ணி நீங்கள் உங்களுக்கான விஷயம் என்ன வரைக்கும் இப்போ சப்போஸ் 3 மாதம் கொடுக்கல சம்பளம், 4 மாதம் சம்பளம் கொடுக்கல, 5 மாதம் சம்பளம் கொடுக்கல அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கான சம்பளம் ஊதியம் உங்களுக்கு என்ன இருக்கோ உங்களுக்கு பே ஸ்லிப்னு ஒன்று இருக்கும். அந்த பே ஸ்லிப்பை வச்சு நீங்கள் லேபர் கோர்ட்டில் தாராளமாக நிர்ணயம் பண்ணலாம். ஆனால் அது டிசால்வ் ஆயிடுச்சு, அந்த கம்பெனி டிசால்வ் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி ஒரு கட்டங்கள் இருக்குன்னா அதுக்கான விஷயங்கள் வேற மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம டெசல்யூஷன் போயிடுச்சுன்னா அது எப்படி டிசால்வ் ஆகுது, அது வந்து கம்பெனி லா ட்ரிபியூனலில் போயிட்டு இதாக டிசால்வ் ஆகுதா இல்லை கடன் தொல்லைனால ஆகுதா அப்படின்றதுலாம் நிறைய கருத்துக்கள் இருக்குது. ஸோ ஜென்ரலாக பண்ணி நீங்கள் லேபர் கோர்ட்டை தாராளமாக அப்ரோச். நீங்கள் வந்து இந்த ஆவணங்கள் விஷயங்களை சொன்னீங்க, நம்ம ப்ரைவேட் ஆஃபீஸ் பற்றி பேசும்போது இப்போ ஒரு தனிநபர் வந்து அவருக்கான ஆவணங்களை வந்து இப்போ வந்து ஒரு இடம் வாங்குறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அந்த இடத்துக்கான சைன் பண்ண சொல்லுவாங்க. அந்த சைன் பண்ணுறதுக்கு வந்து அந்த ஆவணங்களில் முக்கியமான சில பாயிண்ட்ஸ் இருக்குல்ல, அதை பார்த்து தான் வந்து சைன் பண்ணணும் அப்படின்னா அது என்னென்ன பாயிண்ட்ஸ் சொல்லுவீங்க சட்ட ரீதியாக? இல்லை நீங்கள் அந்த ஆவணங்கள் அப்படின்றத பார்த்தா மெயினாக ஃபஸ்ட்டு வந்து பார்க்க வேண்டியது அந்த கம்பெனி எத்தனை வருஷமாக இருக்குது அப்படின்றத ஒன்று. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனி டேரக்டர்ஸ் எத்தனை பேர், என்ன ஏது அந்த உள்ள ஏஓஏ அதெல்லாம் சொல்லுவாங்க, ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷன், அந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் டாக்குமெண்டேஷன்ஸ் உள்ள ஒர்க் இருக்குது. அதோட சோர்ஸ் ஆஃப் இது எப்படி வந்துட்டு இருக்கு, இல்லை எம்ப்ளாயீஸ் ரெக்ரூட்மெண்ட் அதிகமாக போயிட்டே இருக்கா, இல்லை அது எந்த அளவுக்கு எஸ்டாப்ளிஷ் ஆயிருக்கு, கம்பெனி எந்த அளவுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு. ஸ்டார்ட் அப் கம்பெனியாக தான் சில பேர் டாக்குமெண்ட்ஸ்லாம் கேட்க சொல்லுவாங்க, டாக்குமெண்ட்லாம் கொடுக்க சொல்லுவாங்க. அதெல்லாம் கொடுக்க வேண்டாம். அட் த சேம் டைம் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை, இது வந்து சஸ்டைனபிளாக உங்களுக்கு நாளைக்கு ஃபியூச்சருக்கு ஃபுல்ஃபில்மெண்ட்டாக இருக்குமா, நாளைக்கு வந்து அது வந்து ஏதாவது ஒரு அப்லிஃப்ட்மெண்ட்டாக இருக்குமா இருக்காதா, இல்லை அந்த இது வந்து அந்த பே ஸ்கேலில் வந்து எப்படி உங்களை வந்து 10 இயர் 1 வருஷத்துக்கு உங்களுக்கு ட்ரெயினியாக வச்சுருக்காங்க, இல்லை அதுக்கப்புறம் எப்படி மாற போகிறாங்க அப்படின்ற டாக்குமெண்ட்ஸ்லாம் அது இருக்கும். ஒரு கம்பெனிக்கு ஒரு மாதிரி மாறும் சார். ஸோ ஆவணங்கள் எல்லாருமே அந்த ரெகுலேட்டட் டாக்குமெண்ட்ஸ்லாம் எதுவுமே கிடையாது சார். ஒரு ஆவணம் ஒரு மாதிரி மாறும். ஸோ அந்த கம்பெனிக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு தெரியும்
ஸ்கோப் ஆஃப் ஒர்க் என்னன்றது. ஸோ ஜென்ரிக்காக நான் வந்து சொல்லிடலாம், பட் ஆனால் ஸ்கோப் ஆஃப் ஒர்க்ன்றது வேற விஷயமா மாறும். ஸோ அந்த ஸ்கோப் ஆஃப் ஏற்ற மாதிரி நீங்கள் அந்த படிச்சா இருக்கும். அதுக்கு உங்களுக்கு வேணும்னா ஒரு லீகல் அட்வொகேட்டை பார்த்து சார் இந்த டாக்குமெண்ட்ல அந்த கம்பெனியில் கேட்குறாங்க, இதெல்லாம் கொடுத்தா சரியா இருக்குமா சரியா இருக்காதா அப்படின்றத கூட நீங்கள் ஒரு லீகல் ஒப்பீனியனா யாரோ ஒரு அட்வொகேட் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு நீங்கள் தாராளமாக கேட்கலாம். ஓகே. இப்போ ஒரு போலீஸ் வந்து ஒரு நபரை வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு என்னென்ன ஃபார்மாலிட்டிஸ் தான் வந்து இருக்குது? சார் ஃபஸ்ட் எடுத்தோன்னே ஒருத்தவங்க ஒரு கம்ப்ளைண்ட் தராங்க அப்படின்ற மாதிரி விஷயம் தான் ஃபஸ்ட் எடுத்தோன்னே கூப்பிட்டு விசாரிப்பாங்க சார். இன்வெஸ்டிகேஷன் பண்ணி வந்து கால் பண்ணி கூப்பிட்டு வருவாங்க, போலீஸ் ஸ்டேஷன் வர சொல்லுவாங்க. போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து நீங்கள் இன்வெஸ்டிகேஷன் நடக்கும். அப்பயும் நீங்கள் வரல அப்படின்ற மாதிரி தான் சம்மன் சொல்லிட்டு ஒன்று இஷ்யூ பண்ணுவோம் சார். ஸோ அந்த சம்மனில் வந்துட்டு எதுக்காக உங்களை போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர சொல்கிறாங்க அப்படின்ற ஒரு கருத்துக்கு அது எல்லாமே இருக்கும் சார். அது பதிவுகள் எல்லாமே இருக்கும், என்ன செக்ஷனில் எதுக்காக கூப்பிட்டு சொல்கிறாங்க, எதுக்காக வர சொல்கிறாங்க அப்படின்றது. ஒன்று கோர்ட் சம்மனாக வரலாம், அல்லது நம்ம போலீஸ் வந்து சம்மன் வீட்லேருந்து அந்த ஏதாவது கான்ஸ்டபிளோ பிசிஓ யாரோ ஒருத்தவங்க வந்து ஒரு சம்மன் சப்மிட் பண்ணிடுவோம். அப்பயும் நீங்கள் வரல அப்படின்ற மாதிரி இருந்தால் தான் வாரண்ட்னு ஒன்று போடுவாங்க. ஒன்று வந்து பெயிலபிள் வாரண்ட் சொல்லுவாங்க, இன்னும் நான் பெயிலபிள் வாரண்ட்னு சொல்லுவாங்க. பெயிலபிள்னா நாங்கள் கூப்பிட்டும் நீங்கள் வரல அப்படின்றதுக்காக நீங்கள் ஒரு வாட்டி ஸ்டேஷனுக்கு வந்துட்டு போங்க, இந்த வாரண்ட்டை நாங்கள் ரீகால் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்குது. நான் பெயிலபிள் வாரண்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு ரொம்ப ஒரு தப்பான ஒரு செயல் பண்ணிட்டீங்க, உங்களுக்கு வேறு வழியே இல்லை, நீங்கள் மாட்டினா கண்டிப்பாக நீங்கள் வந்து உள்ள கோர்ட்டில் நீங்கள் வந்து ஆஜராகி ஆகணும் அப்படின்ற ஒரு வாரண்ட் விஷயம் வச்சுன்னா நீங்கள் கோர்ட்டில் போயிட்டு அதை நீங்கள் ரீகால் வாரண்ட்டும் நீங்கள் பண்ணிட்டு வரலாம். அப்போ அரெஸ்ட் அப்படின்ற ஒரு விஷயம் எப்படின்ற பார்த்தா ஃபர்ஸ்ட் எத்தனை சம்மன் தான் சார். சம்மன் கொடுத்தவொடனே நீங்கள் உடனடியாக போலீஸ் ஸ்டேஷன் போயிருங்கன்றது என்னோட ஒரு தனிப்பட்ட ஒரு இதுதான் சார். அதில் வந்து எதுவும் தப்பிக்க அப்படின்ற ஒரு விஷயங்கள் வேணாம். அப்படின்றது என்னன்றது கேஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க, எதுக்காக கூப்பிட்டுருக்காங்க, என்ன ரீசனுக்காக கூப்பிட்டுருக்காங்கன்றதையும் பார்த்துக்குவோம். அங்கே போய் உங்களுக்கு சரியாக எதுவுமே வரல அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் கோர்ட்டில் போய் உங்களுக்கான என்ன ஒரு ஆன்டிசிபேட்டரி பெயிலோ இல்லை என்ன வாங்கணுமோ அதை நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ அரெஸ்ட்டுக்கு ஃபஸ்ட்டு போலீஸ் சம்மன் தரணும் சார். தந்து இருக்காங்களா இல்லையான்றது ஒரு முறை 2 முறை சம்மன் தரணும். வரல அப்படின்னா ஒரு பிசியை விட்டு வந்து பார்க்க சொல்லுவாங்க, ஒரு போலீஸ் கான்ஸ்டபிளே யாரையும் விட்டு வந்து வீட்டில் என்னம்மா அந்த ஆளுங்க இருக்காங்களா இல்லையா அப்படின்றத கேட்க சொல்லுவாங்க. அப்படியும் சப்போஸ் இல்லை அப்படின்ற மாதிரி தான் சப்போஸ் வந்தாங்கன்னா அரெஸ்ட் பண்ணி இப்போ ஜெயிலெல்லாம் போட முடியாது சார். இப்போ ஒருத்தவங்களை கூப்பிடுறாங்க அப்படின்னா போலீஸ் ஸ்டேஷனில் உட்கார வைப்பாங்க. உட்கார வச்சுட்டு இப்போ ஒரு ஹஸ்பண்ட் அரெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா ஒய்ஃப் கிட்ட இன்ஃபார்ம் பண்ண, அவங்க உறவினர்கள்ட்ட கண்டிப்பாக இன்ஃபார்ம் பண்ணணும் சார். இல்லை அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போடுறாங்கன்னா கூட கண்டிப்பாக ஒருவனை இன்ஃபார்ம் பண்ணணும். அவங்க கிட்ட சொல்லி இங்கே பாருமா இந்த மாதிரி உங்கள் ஹஸ்பண்டையோ ஒய்ஃபோ இல்லை உங்கள் அப்பாவையோ உங்கள் அம்மாவையோ நான் இந்த மாதிரி நான் கூட்டிகிட்டு போகிறேன், அண்ணன் தம்பி எல்லாம் கூட்டிகிட்டு போகிறேன், இந்த தப்பு பண்ணியிருக்காங்க, இந்த தப்புக்கு ஒன்று வக்கீலை கூட்டிகிட்டு வாங்க. அப்படி சொல்லாம காவல்துறையினர் அரெஸ்ட் பண்ணி ஒரு நடவடிக்கை எடுக்கிறாங்கன்னா பண்ணவே முடியாது சார். அது சட்டத்தில் இடம் கிடையாது, பண்ணவே முடியாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த சம்மன் உள்ள வந்தவொடனே அரெஸ்ட் போக முடியாது, நீங்கள் மெடிக்கலுக்கு உள்ள அனுப்புவாங்க. மெடிக்கல் அனுப்பும்போது ஏதாவது ப்ரூசஸ் இருக்கா மார்க்ஸ் இருக்கா எல்லாமே கேட்டுட்டு பேரண்ட் சிக்னேச்சருக்கு அப்புறம் தான் நீங்கள் உள்ளே கொண்டு போக முடியும். நீங்கள் ஜெயிலுக்குள்ளே கொண்டு போகும்போது அதாவது ரொம்ப பெரிய தப்பா இருந்துச்சுன்னா அது வேற சார். நான் சொல்றது ஜென்ரலா. இப்போ இதே வந்துட்டு மர்டர் நடந்துருச்சு, ரேப் அந்த மாதிரி விஷயங்கள்ல வந்து நீங்க வந்துட்டு ஃபார்மாலிட்டி அப்படின்றத இன்ஃபார்ம் மட்டும் தான் பண்ணுவாங்க. நீங்க அதுக்கான அடிக்வேட் ப்ரூஃப் போலீஸ்ட்ட ஆல்ரெடி இருக்கு. ஒருத்தரை நான் போய் கொலை பண்றேன், அந்த இடத்துல நான் இருக்கேன், கத்தியோட நான் வந்து பிடிச்சிட்டேன், உங்களை வந்து ஹேண்ட் பிரிண்ட்ஸோ ஃபிங்கர்ஸ் பிடிச்சிட்டேன்னா அவர் தான் தப்பு பண்ணவர்னா உடனே மேஜிஸ்ட்ரேட் கிட்ட கூட்டு போயிருவாங்க சார். ஸோ மேஜிஸ்ட்ரேட் எப்போ எடுத்தாலும் அரெஸ்ட் பண்ணும் அப்படின்னாலே சார் மேஜிஸ்ட்ரேட் போயிட்டு காமிக்கணும். காமிச்சு இவர் இந்த தப்பு பண்ணியிருக்காரு, இதுக்காக தான் நான் அரெஸ்ட் பண்றது மேஜிஸ்ட்ரேட் கிட்டே நீங்க காட்டலாம். மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி நீங்க அப்ளிகேஷனே மேக் அவுட் பண்ணலாம். இல்ல சார் இவர் இந்த தப்பு பண்ணல, இவருக்கு வந்து அரெஸ்ட் பண்ண அவசியம் இல்லை, நீங்க டாக்குமெண்ட்ஸ் பாருங்கன்றது நீங்க கவுண்டரும் ஃபைல் பண்ணலாம். அது நீங்க மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி நீங்க பண்ணலாம் சார். ஆனா அரெஸ்ட்டுக்கு சம்மன் சார் முடிச்ச உடனே உங்களை வந்து கூட்டிட்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சுட்டாங்க அப்படின்றத அந்த உறவினருக்கு இன்ஃபார்ம் பண்ணணும். இன்ஃபார்ம் பண்ணிட்டு அந்த போலீஸ் ஸ்டேஷன் எந்த மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டுக்கு போறாங்கன்றதை இன்ஃபார்ம் பண்ணலாம். அங்க நீங்க ஒரு அட்வொகேட்டை வச்சு நீங்க முறையிடலாம், உங்களுக்கான விஷயங்கள் நீங்க முறையிடலாம். ஃபார்மாலிட்டி முடியும். மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி போகிறதுக்கு முன்னாடி மெடிக்கல் எக்ஸாமினேஷன் பண்ணுவாங்க. ஸோ அது வந்துட்டு ஒன்று கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் தான் பண்ணுவாங்க. அந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போய் மெடிக்கல் எக்ஸாம் பண்ணுவாங்க. அவருக்கு ஏதாவது ப்ரூசஸ், சுகரு, ஏதாவது ப்ரீவியஸ் டிசீசஸ் தான் இருக்குது, அது எல்லாமே ரெக்கார்ட் பண்ணணும். பிளட் எல்லாமே பண்ணி அதை எழுதுவாங்க. அதில் அதை எழுதி கொண்டு வரும்போது அது வந்து எல்லா டாக்குமெண்ட்ஸும் கொண்டு வந்தால் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் கொடுப்பாங்க. அந்த கோர்ட்டில் கொடுத்து ஆமாம் நீங்கள் பண்ணுங்கன்றது மேஜிஸ்ட்ரேட் தான் ஆர்டர் பண்ணுவார். அரெஸ்ட் பண்ணும் பண்ணக்கூடாதுன்றது மேஜிஸ்ட்ரேட் தான், போலீஸ்க்கு எதுவுமே கிடையாது சார். ஒன்ஸ் அது பண்ணிட்டாங்கன்னா அடுத்தது ஜெயில் ப்ரொசீஜர்ஸ்க்கு போவோம் சார். ஓகே. இப்போது மக்கள் அன்றாட வாழ்க்கையில் இந்தந்த சட்டங்கள்லாம் முக்கியமாக தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா ஒரு லாயராக இருந்து நீங்கள் என்ன மாதிரி சட்டங்கள் வந்து இவங்களுக்கு இது தெரிஞ்சிருக்கணும், கண்டிப்பாக ஒரு லா தெரியாத ஒரு பீப்புளுக்கு கூட இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும் அப்படின்னா என்ன மாதிரியான சட்டங்கள் தெரியணும் அப்படின்னு நினைக்கிறேன் சார்? சட்டம்னு வரும்போது நான் எல்லாருக்கும் சொல்கிறது தான், சட்டங்கிறது வக்கீல் தான் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லவே சொல்லாதீங்க. எல்லா மக்களுக்கும் சட்டங்கள் தெரியணும் அப்படின்றதான் என்னோட ஒரு விஷயம். ஏன் அப்படின்னா இன்னைக்கு நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர பிரச்சனை தான் இருக்குது. சுற்றி ஃபுல்லாக சொசைட்டியில் ஏதாவது ஒரு க்ரைம் நடந்துகிட்டே தான் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்தில்
ஒரு சின்ன சின்ன விஷயமா இருக்கட்டும். இப்போ நீங்கள் மளிகடையில் போய் வாங்குற ஒரு சின்ன ஒரு பொருள்லேருந்து ஏமாத்திட்டா என்ன பண்ணுறதுலேருந்து, போலீஸ்காரன் வந்து என்கிட்ட இப்படி பேசினாங்க, இது மாதிரி பண்ணாங்க, என்னை வந்து அடிக்க வந்தாங்க, என்னை வந்து த்ரெட்டன் பண்ணுறாங்க அப்படின்ற விஷயமா இருக்கலாம். இல்லை பக்கத்து வீட்டுக்காரங்க பிரச்சனை பண்ணி என்னை கள்ள தூக்கி அடிக்க வந்தாங்க, இல்லை என்னை வந்து நான் வந்து கொலை பண்ணிடுவேன்னு மிரட்டுறாங்க அப்படின்ற ஒரு விஷயமா இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி இதில் இருக்குது. இல்லை உங்கள் அன்றாட வாழ்க்கையில் இப்போ வந்து போகிற இடத்துல உங்களுக்கு வந்து கார்பரேஷனுக்கு நீங்கள் ஒரு மனு தரீங்க, அந்த மனு வந்து கார்பரேஷன் ஏற்றுக்கவே இல்லை அப்படின்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்ற விஷயங்கள் ஒரு அன்றாட ஒரு பொது சட்டங்கள் நிஜமாக கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். அதுக்கு வந்து நான் சொல்லணும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா, ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு கவர்மெண்ட்டில் ஒரு தப்பு நடக்குது, ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸில் ஏதோ ஒரு தப்பு நடக்குது, இல்லை உங்களுக்கு நீங்கள் கவர்மெண்ட் ஆஃபீஸில் நீங்கள் ஒரு மனு தரீங்க, அந்த மனு யாருமே சரியாக பண்ணலை, எதுவுமே பார்க்கல, இல்லை அதுக்கான சரியான ரிப்ளை கொடுக்கல அப்படின்னா, நீங்கள் நம்ம ஹைகோர்ட்டில் நீதிமன்றத்தில் நீங்கள் என்ன பண்ணலான்னா ஒரு ரிட்டு போடலாம். ரிட்டு போட்டு இந்த மாதிரி இல்லை நான் சொல்லியுமே நான் ஒரு ரெப்ரசன்டேஷன் கொடுத்துமே என்னோட கருத்துக்கள் நாங்கள் அந்த வச்சுமே அதுக்கான எந்த ஒரு இதுவுமே இல்லை, என்னோட கருத்தை கன்சிடர் பண்ண சொல்லுங்கள், அதை பார்த்துட்டு அதுக்கு ஒரு ரிப்ளை கொடுக்க சொல்லுங்கள் அப்படின்றதுக்கு நீங்கள் தாராளமாக உச்சநீதிமன்றத்தை நீங்கள் தாராளமாக தாக்கல் செய்யலாம் சார். உங்களுக்கான மனுவை நீங்கள் அங்கே தாக்கல் செய்யலாம். அது வந்து 226 ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷனில் நாங்கள் வந்து பண்ணுவோம் சார். அது வந்து ரிட்டுன்னு சொல்லிட்டு நிறைய ரிட்டுகள் இருக்குது. நீங்கள் என்ன இது பண்ணுறீங்க, அந்த நம்ம ரிலீஸ் கேட்குறீங்க, அதுக்கேற்ற மாதிரி ரிட்டுகள் நாங்கள் ஃபைல் பண்ணுவோம் சார். அடுத்தது ஒரு கன்சியூமர் கோர்ட்டுக்கு போகிறோம் அப்படின்ற மாதிரி விஷயங்கள் இருந்துச்சுன்னா, எப்போவுமே ப்ரூஃப் அப்படின்றதான் சார் கோர்ட் பார்க்கும். ஆதாரம் தான் எல்லாமே. நான் இங்கே பார்த்தேன் சார், என் பக்கத்தில் ஒருத்தர் நின்று இருந்தாரு, அவரும் என்ன பண்ணாரு செஞ்சாருன்றதெல்லாம் கோர்ட் கேட்கறதுக்கான நேரங்கள் கிடையாது. எதா இருந்தாலும் சரியான ஆதாரங்கள், அது டாக்குமெண்ட்ரியாக இருக்கலாம், அல்லது வீடியோகிராஃபாக இருக்கலாம், ஃபோட்டோகிராஃபாக இருக்கலாம், இல்லை ஏதாவது ஒன்று இன்னார் ஒருத்தர் சொல்லி தெரியாமல் சாதாரணமாக அங்கே நடந்த விஷயம் இதுதான் அப்படின்னு காட்டுறதுக்கான ப்ரூஃப் என்றைக்குமே சேகரித்து வச்சுக்கோங்க. அதுதான், அது போலீஸில் நடந்தாலும் சரி. இன்றைக்கி எல்லாருமே இன்ஸ்டாகிராமில் எல்லாருமே ரீல் எடுத்து உடனே ஃபோட்டோ எடுத்து போட்டுடுறாங்க. பட் அது சரியான முறையில் பண்ணுறதுங்கிறது கருத்து. ஏன்னா எல்லாரும், அதாவது எல்லா போலீஸும் அப்படி பண்ணல. இப்போ சில பேர்லாம் வேணும்னே தப்பான அக்யூசியேஷன் பண்ணுறதும் இருக்காங்க. கண்டிப்பாக. ஸோ வந்துட்டு இதில் வந்து சாதகமும் இருக்குது, பாதகமும் இருக்குது. ஸோ அதனால தான் சட்டம் உடனே வந்து நடவடிக்கை எடுக்க முடியாத காரணங்கள் இருக்குது. சில பேர்லாம் வந்துட்டு சில இதில் பார்த்தீங்கன்னா சில பேர்லாம் டிடி பண்ணியிருப்பாங்க, ட்ரங்க் அண்ட் டிரைவில் இருப்பாங்க. அந்த குடிபோதையில் எத்தனையோ போலீஸில் அடிக்கிறதுலாம் செஞ்சுருக்காங்க. அந்த மாதிரி செய்யும்போது நான் வீடியோ எடுத்துகிட்டு திருப்பி என்ன போலீஸ் அடிச்சிட்டாங்க அப்படின்றப்போ நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு தெரியாமல் வெறும் அவங்க பண்ணது கரெக்டாக மட்டும் எடுத்து கருத்து போகிறதுங்களும் இருக்குது. ஸோ நீங்கள் சரியான முறையில் கரெக்டான இதில் ஆதாரங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் உங்களுக்கு வந்து எந்த இதுலேயும் நல்லபடியாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் சார். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, நம்ம ஒரு ரெஸ்டாரண்ட் போகிறோம், இப்போ சர்வீஸ் சார்ஜ் கட்டாயமாக கட்டணுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. அது கிடையவே கிடையாது. அது வந்து சர்வீஸ் சார்ஜுங்கிறது வந்துட்டு உங்களுக்கு ஆல்ரெடி ஜிஎஸ்டி எல்லாமே உள்ளே வந்துடும். ஸோ வரும்போதே சர்வீஸ் சார்ஜ் அடிஷ்னலாக போடுறது தான். அது நீங்கள் கேன்சல் பண்ண சொன்னால் தாராளமாக கேன்சல் பண்ணி உங்களுக்கு புது பில்லே கொடுப்பாங்க. அப்படி கட்டாமல் போனால் அதுக்கு எதுவும் அப்படி எதுவுமே கிடையாது சார். நீங்கள் எந்த ஹோட்டல் போனாலும் சர்வீஸை கேன்சல் பண்ணி கொடுப்பாங்க சார். எந்த ஸ்டார் ஹோட்டல் போனாலும் சரி, எது போனாலும் நீங்கள் பண்ணல பில் வித்தவுட் சர்வீஸ் சார்ஜ் இருக்குது. சில அது டிப்ஸ் சார் ஆக்சுவலி சொல்ல போனால். ஸோ அந்த சர்வீஸ் சார்ஜுங்கிறது நம்ம அந்த டிப்பு வைக்க மாட்டோம். சில ஹோட்டல்ஸ்லேருந்து டிப்ஸ் வைக்க மாட்டோம், சில பேர் எஞ்சி போயிடுவாங்கன்றதுக்காக இவங்க என்ன பண்ணுறாங்க, பெரிய பெரிய ஹோட்டல்ஸ்லாம் சர்வீஸ் சார்ஜ்னு தனியாக போடுறோம். அதை நம்ம கவனிக்க மாட்டோம். டோட்டல் பில்லை தான் பார்ப்போம் தவிர ஆமாம் அந்த சர்வீஸ் சார்ஜ் இந்த ஸ்லாப்பே பார்க்க மாட்டோம். ஜிஎஸ்டின்னு இருக்கும், சிஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டி இருக்கும், கீழே சர்வீஸ் 2.5 இல்லை 5% ஒரு விஷயம் இருக்கும். அதை கவனிக்க மாட்டோம். அதை கேன்சல் பண்ணி கொடுத்தீங்கன்னா எல்லா ஹோட்டலும் ஒத்துப்பாங்க சார். அது மேண்டேட்டரி கிடையாது சார். ஸோ இந்த ஒரு விஷயம் நீங்கள் தாராளமாக நீங்கள் ஹோட்டல் நிருபர்கிட்ட யார் இருக்காங்களோ அங்கே இருக்க மேனேஜ்மெண்ட்டுக்கு யாருக்கும் சொல்லி கேன்சல் பண்ணி ஃப்ரெஷ் பில் கொடுப்பாங்க. ஸோ இது ஒரு சாதாரண விஷயம் நீங்கள் ரெஸ்டாரண்ட் போகும்போது. அதே மாதிரி வந்து ஒரு போலீஸ் ஸ்டேஷன் போகிறீங்க செய்கிறீங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் ஒரு போலீஸ் கால் பண்ணி, சார் இல்லை மேடம் நீங்கள் இங்கே வாங்க, உங்கள் மேலே ஒரு கம்ப்ளைண்ட் போட்டுருக்குன்னா என்ன கம்ப்ளைண்ட்டு கொஞ்சம் சொல்லுங்கள் மேடம், நான் வரேன், இல்லை சொல்லுங்கள் சார் என்னன்னு சொன்னீங்கன்னா சொல்லுவாங்க. என்னப்பா நீ ஸ்டேஷன் வா அப்படின்னா, ஏன் சார் இப்படி பேசுகிறீங்கன்னு நீங்கள் கேட்கலாம். நான் என்ன கேட்டேன், கம்ப்ளைண்ட் என்னன்னு தான் சார் கேட்டேன். நான் என் வக்கீலோட வரேன், எனக்கு கம்ப்ளைண்ட் என்னன்னு தெரிஞ்சால் தானே சார் நான் போய் என் வக்கீல்கிட்ட சொல்ல முடியும். அது நீங்கள் ஃபோன் கால்லே கேட்கலாம். அதே மாதிரி நீ வந்து நைட்டு 8 மணிக்கு வா 9 மணிக்கு வான்னு கூப்பிட்டா போகணுன்ற அவசியம் கிடையாது. ஏன்னா இன்வெஸ்டிகேஷன் 5 மணிக்கு வரைக்கும் தான். 5 மணிக்கு மேலே போலீஸ் வந்து இன்வெஸ்டிகேஷன் நடத்தக்கூடாது. காவல்துறையோட ஆமாம் 5:30. ஏன்னா ஒரு நைட்டுக்கு அப்புறம் பண்ணணும்னா அது அந்த அளவுக்கு ஒரு பெரிய அஃபென்ஸாக இருக்கணும். சப்போஸ் நான் திருப்பி அதே தான் மர்டரில் நான் கண்டுபிடிச்சிட்டேன், ஒருத்தர் வந்து கொலை பண்ணிட்டு ஓடிட்டான், அவன் 6 மணிக்கு மேலே மாட்டான்னா அது வேற, அந்த கருத்துக்கள் வேறு. பட் ஜென்ரலாக ஒரு வாக்குவாதம், ஒரு சண்டை, பக்கத்து வீட்டுக்காரனோட சண்டை, இல்லை ஏதோ ஒரு விஷயம்னா நீங்கள் தாராளமாக சார் நான் நைட் ஆயிடுச்சு, நான் நாளைக்கு காலையில் என்னோட வக்கீலோட வரேன்னு சொன்னால் உடனே அது ஒன்றும் தலை போகிற விஷயங்கள் கிடையாது. போலீஸ் வந்தே ஆகுன்ற கட்டாயமும் கிடையாது. தாராளமாக நீங்கள் போலீஸ்லேயே நீங்கள் கால் பண்ணி, சார் என்ன கேஸ் போட்டிருக்காங்க, என்ன பிரச்சனை, யார் சார் என் மேலே, இல்லை அது சொல்ல சார் யார் சார் என் மேலே கேஸ் போட்டிருக்காங்க சொன்னால் இப்போ இன்னார் சொன்னால் உங்களுக்கு தெரிஞ்சிடும்.
என்ன ரீசனுக்காக உங்கள் மேலே கேஸ் போட்டிருக்காங்கன்றது. அப்போ நீங்கள் என்ன பண்ண, சரி சார் நாளைக்கு காலையில் நான் 10 மணிக்கு வரலாமா, 11 மணிக்கு நான் என்னோட வக்கீலோட வரேன்னு சொல்லலாம். ஸோ எப்பவுமே ஒரு போலீஸ் ஸ்டேஷன் போனீங்கன்னா ஒரு வக்கீலோட போங்க அப்படின்றது ஒரு சின்ன ஒரு இதாக இருக்கும். ஏன் அப்படின்னா உங்களுக்கு பொது கருத்தை என்ன சொல்கிறாங்கன்னு தெரியாது. திடீர்னு இப்படி பேசுவாங்க, திடீர்னு அப்படி பேசுவாங்க. அப்போ எது சரி தவிர நீங்கள் ஃபோனில் ஒரு வாட்டி வக்கீல்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டே இருக்க முடியாது. ஸோ எப்பவுமே போனீங்கன்னா ஒரு அட்வொகேட்டோட கூட போங்க அப்படின்றது ஒரு சின்ன ஒரு விருப்பம் தான் சார். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு டிராஃபிக் போலீஸ் போகிறாங்க செய்கிறாங்க அப்படின்ற மாதிரி இருக்குன்னா வண்டி சீஷர் பண்ணுறாங்கன்னா சார் எதுக்காக பண்ணுறீங்க, கோவப்படங்கள் பதில் என்னன்ற ரீசன் தெரிஞ்சுக்கிட்டு கோவப்படுங்க அப்படின்றது தான் ஒரு விஷயமா இருக்கும். ஸோ கோவப்பட இல்லை அது மீறி அவங்க ரொம்ப இதாக பண்ணுறாங்க அப்படின்னா வண்டி எடுத்துகிட்டு போகிறாங்களா, எடுத்துகிட்டு போட்டோம் சார், எடுத்துகிட்டு போனால் நீங்கள் ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. எல்லாமே ஃபோட்டோ, எல்லாமே ஆவணங்கள் தான் சார், எல்லாமே வந்து அந்த ப்ரூஃப். இப்போ போக்குவரத்து உடையில் இருக்கக்கூடிய காவலர்கள் இல்லாமல் மற்ற ஆட்கள் வந்து வண்டியை வந்து இது பண்ண முடியுமா சார்? வண்டி சீஷர் பண்ணணும் அப்படின்னு இல்லாமா, சீஷர் அப்படின்ற ஒரு விஷயம் வந்தாலே கிரைம் போலீஸ் வந்து பார்க்க வேண்டியது டாக்குமெண்ட் சரியா இருக்கா. ஓகே, இப்போ ஒரு வண்டி எடுத்துட்டு போறோம், அந்த வண்டி அவங்க வண்டி தானே பார்க்க வேண்டியது அவங்க வேலை தான் சார். நைட்ல பார்த்தீங்கன்னா சில பேர்லாம் நார்மல் போலீஸ் கிரைம் இன்ஸ்பெக்டர்ஸோ கிரைம் சப் இன்ஸ்பெக்டரோ செக் பண்ணுவாங்க. செக் பண்ணுற தப்பு இல்லை சார். எந்த போலீஸ் வந்தாலும் டாக்குமெண்ட் வெரிஃபை பண்ணுற தப்பு. ஏன்னா திருட்டு வண்டிகள் நிறைய இருக்கு. ஏன்னா இப்போ ஒருத்தர் வண்டியை திருட்டு போயிட்டு அது கிரைமுக்கு தான் போகும், அது அவங்களோட வேலை. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் ஏன் நீங்க செக் பண்றீங்கன்னு கேட்க வேண்டாம். ஆனால் செக் பண்ணலாம். இப்போ வண்டியில் ஏதோ ஒரு பொருள் இருக்குன்னா அவங்க டிராஃபிக் போலீஸை கூப்பிட்டு சீஷர் பண்ணணும். அவங்க ஸோ ஆமாம், அவங்க அங்கே வந்துருவாங்க, பண்ணி இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. இல்லை இதே கிரைம் சம்மந்தம் இப்போ கஞ்சா அப்படிலாம் தான் அவங்களே அரெஸ்ட் பண்ணலாம். ஓகே, இப்போ கஞ்சா இருக்குது, வண்டியில் ஏதோ ஒரு இது இருக்குது, ஸ்மக்லிங் பொருள் இருக்குது, இல்லை தேவையில்ல இல்லீகல் பொருள் ஏதாவது ஒன்று இருக்குன்னா அவங்க தாராளமாக அதை ஃபோட்டோ எடுத்து தாராளமாக வண்டி சீஷர் அப்பே பண்ணலாம் சார். ஆனால் ஹெல்மெட் போடல உன்னை பிடிக்கணும் செய்யணும் அப்படின்றது வந்து இவங்க சொல்ல முடியாது. இவங்க நீ ஹெல்மெட் ஏன் போடலன்னு கேட்கலாம், தப்பு தான்ப்பா உன் மேலே இருப்பான்னு சொல்லி ஒரு டிராஃபிக் போலீஸை கூப்பிட்டு வண்டியை நோட் பண்ணி சலான் ரைஸ் பண்ணி வேணால் உள்ளே போடலாம் சார். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன சட்ட ரீதியாக இருக்கிற விஷயங்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கோங்க. ஏதாவது டவுட் இருந்தாலும் ஃபஸ்ட்டு போலீஸ்காரன்ட்டே அஃபிஷியல்கிட்ட கோவப்படுறதுக்கு முன்னாடி ஒரு லீகல் அட்வைஸ் யார்ட்டையோ வாங்கிட்டு என்ன சட்ட ரீதியாக பண்ண முடியும், இதெல்லாம் சரியா தவறான ஒரு அட்வைஸ் வாங்கிட்டு மேற்கொண்டு நீங்கள் போங்கன்றது என்னோட கருத்து சார். எனக்கு ஒரு பர்சனல் கொஸ்டின் இருக்குது சார். நீங்கள் ஒரு அட்வொகேட்டாக இருக்கீங்க, நீங்கள் அதை என்ன மாதிரி ஃபீல் பண்ணுறீங்க? நீங்கள் ஒரு பெருமையாக நான் ஒரு அட்வொகேட் அப்படிங்கிறத வந்து நீங்கள் என்ன மாதிரி இதை வந்து ஹேண்டில் பண்ணுறீங்க, அதை வந்து எப்படி நினைக்கிறீங்க சார்? நிச்சயமாக சொல்லணும்னா நான் வந்து ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் அட்வொகேட் சார். ஸோ எங்களுக்கு வந்துட்டு பேக்ரவுண்ட் அட்வொகேசி அப்படின்றதெல்லாம் இல்லை. ஸோ அட்வொகேட் அப்படின்னு சொல்லும்போது ஒரு கர்வம் கண்டிப்பாக இருக்குது சார், இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஏன் அப்படின்னா இன்னைக்கு டாக்டர் அப்படின்னா ஒரு கர்வம் இருக்க மாதிரி, இன்னைக்கு நான் ஒரு இன்ஜினியர் அப்படின்னு சொன்ன ஒரு கர்வம் மாதிரி அட்வொகேட் அப்படின்னு சொன்னால் இருக்குது. ஏன்னா எங்களால் எப்படி என்னென்ன சிச்சுவேஷன்ஸை ஹேண்டில் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு விஷயங்கள் வந்துட்டு எங்களுக்கு இன்னும் அதாவது எங்களுக்கு அனுபவங்கள் அதிகம். ஏன்னா நாங்கள் சொசைட்டியல் மேட்டர்ஸில் நிறைய நாங்கள் இன்வால்வ் ஆகிறோம் அப்படின்றதுனால எங்களுக்கு அனுபவங்கள் அதிகமாக இருக்கனால எங்களுக்கு அதுக்கான பயன்கள் என்னென்னா, இப்போ வர ஜென்ரேஷன்ஸ் யாராவது அட்வொகேட் படிக்கணும் செய்யணும் அப்படின்றதுனா சரியான முறையில் நம்ம போகிறோம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா நிறைய இடத்துல உங்களுக்கு இப்போ டிராஃபிக் போலீஸே சார் இப்போ ஸ்டிக்கர் பார்க்கணும்னு அவசியமே இல்லை, அட்வொகேட் ஸ்டிக்கர் பார்க்கணும்ல. நான் போகும்போது என்கிட்ட ஒன்று சொல்கிறாங்க, சார் சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொன்னால் நார்மலாக தான் நான் பேசும்போது சார் சொல்லுங்கள் சார் போகிறது இல்லை சார், இந்த மாதிரி நீங்கள் சொல்கிறது சரியில்லை, நான் ஒரு அட்வொகேட் தான் சார் சொல்லுங்கள் அப்படின்னா, சார் நீங்கள் போய் அங்கே போய் எஸ்ஐ சார்ட்ட பேசுங்களேன் அப்படிம்பாங்க. ஸோ இது வந்துட்டு எங்களுக்கான ப்ளஸ்ன்னு நான் சொல்ல மாட்டேன். அவங்களுக்கு என்னென்னா அவங்களுக்கு அந்த ரெஸ்பெக்ட், சரி ஓகே அவங்களும் ஒரு ப்ரொஃபஷனில் இருக்காங்க, அதை நம்ம மதிப்போம் அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி தான் எல்லாருக்கும் இருக்குது, எல்லாரோட கருத்தும் இருக்குது. நான் தான் அட்வொகேட் அப்படின்னு சொல்கிறத விட சார் நான் ஒரு அட்வொகேட் எந்தெந்த இடத்துல நீங்கள் பயனோட நீங்கள் விஷயங்கள் நீங்கள் யூஸ் பண்ணணுமோ அது உங்களுக்கு ரொம்ப நிறைய விஷயத்தில் நல்லபடியாக நிறைய ஒரு எப்படி சொல்கிறது ப்ராஃபிட்டபுளாக நிறைய விஷயங்கள் இருக்குது சார். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்குன்னு ஒரு சொசைட்டியில் ஒரு மரியாதை கிடைக்கும் சார், ரொம்ப பெரிய ஒரு மரியாதை இருக்குது. எங்கே போனாலும் சார் வந்து அட்வொகேட்டு ஹைகோர்ட்டில் வேலை பார்க்குறாரு அப்படின்ற ஒரு விஷயம் இருந்துச்சுன்னா சார் என்ன பண்ணுறீங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். சில பேர் வந்துட்டு பெரிய ஆளுங்கன்னா கூட சார் அட்வொகேட் அப்படின்னா ஒரு சொட்டு கீழே வருவாங்க, வந்து பேசுவாங்க, சார் சொல்லுங்கள் சார் என்ன பண்ணுறீங்க அப்படின்ற ஒரு விஷயங்கள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து சொசைட்டியலாக நீங்கள் வந்து ஒரு பாசிட்டிவாக ஃபீல் பண்ணணும், எங்கே போனாலும் எனக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்குது அப்படின்ற மாதிரி இருந்தால் அந்த அட்வொகேட்டுன்ற சொல்லும்போது ஒரு அங்கீகாரம், தனிப்பட்ட அங்கீகாரம் எங்கேயுமே இருக்குது சார். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயங்களில் பார்க்கும்போது இப்போ வர அதாவது ஃப்யூச்சர் ஜென்ரேஷன்ஸ் அப்படின்ற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக லா படிங்க. லா படிக்க வேணான்னு சொல்லல, பட் லா படித்து லா ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிட்டு லாவை நல்லபடியாக உள்ளே வந்து ப்ராக்டிக்கலாக என்ன நடக்குன்ற விஷயங்கள் புக்கை மட்டும் படிக்காமல் உள்ளே வந்து ப்ராப்பராக ப்ராக்டிக்கலாக என்ன இருக்குன்ற விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டு நேர்மையான முறையில் போனீங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் எங்கனாலுமே உங்களுக்கு நிறைய ரெஸ்பெக்ட் இருக்கும், எக்கச்சக்க இடத்துலையும் கிடைக்கும். கவர்மெண்ட் ஆஃபீஸாக இருக்கட்டும், போலீஸ் ஸ்டேஷனாக இருக்கட்டும், இல்லை ஒரு சின்ன ரெஸ்டாரண்ட்டாக இருக்கட்டும், இல்லை எங்கே போனாலுமே ஒருத்தவங்க பேசுகிறது சரியா தவறா சட்ட ரீதியாக என்ன பண்ண முடியும் பண்ண முடியாதுன்றது தெரிஞ்சிச்சுனாலே ஒரு ஸ்டெப் பேக் வாங்குவாங்க எல்லாருமே. ஸோ அதனால அட்வொகேட் கண்டிப்பாக கர்வம் தான் சார். ஸோ அட்வொகேட் நான் ஒரு அட்வொகேட் சொல்கிறது ரொம்ப பெருமையாக தான் சார் இருக்குது. தேங்க்யூ சார்.